ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம கில்லர் பாராடாக்ஸ் உடைய அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஆரம்பத்திலேயே இப்ப கியாங்ன்ற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்களுடைய பிரைவேட் வீடியோ ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. அதனால இப்ப இவங்க வேற ஒரு ஊருக்கு மாற வேண்டிய நிலைமை. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தால அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களுடைய முகத்தையே மாத்திருக்காங்க. இப்போ அவங்க பூசன் சிட்டிக்கு கிளம்பி போய் அங்க வேற ஒரு ஐடென்டிட்டில வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ராபின் டேங்குக்கு ஃபேக்கான ஐடியா கிரியேட் பண்ணி தரான். அந்த ஐடியா வச்சுட்டு ஹீரோவும் வேற ஒரு பேர்ல பூசன் சிட்டில வாழ ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஃபிஷ் செக்ஷன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த ஊர்ல அவன் ரீசெண்டா பண்ண ஒரு கொலைனா அது ஒரு ப்ரொஃபஸருடைய கொலை தான். அந்த ப்ரொஃபஸர் அவனுடைய ஸ்டூடெண்ட் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அதனால அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்கா. இந்த விஷயத்தை அந்த ப்ரொஃபஸர் கிட்ட சொன்னதுக்கு அவன் அபார்ஷன் பண்ண சொல்லியிருக்கான். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு முடியாதுன்னு சொன்னதால அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இப்படி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கின அந்த ப்ரொஃபஸரை தான் ரீசெண்டா ஹீரோ கொலை பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் ராபின் நடக்கிற கொலைங்களை பத்தி எல்லாம் லைவ்ல பேசிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி லைவ்ல பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கொலை பண்ணிட்டு இருக்கானே, இந்த கொலைங்க எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பிரசன்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அதே சூப்பர் மார்க்கெட்ல தான் அந்த கியாங்ன்ற பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் செக்ஷன்ல இருக்கிற பொண்ணு இன்னைக்கு வரல. அதனால பாஸ் கியாங்க பில்லிங் செக்ஷனுக்கு போக சொல்றாரு. கியாங்க்கு ஆம்பளைங்க நிறைய இருக்கிற இடத்துல வேலை செஞ்சாலே ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நடந்த விஷயம் அந்த மாதிரி இல்ல. அதனால யாராச்சும் அந்த வீடியோவை பார்த்திருப்பாங்களா, நம்மள யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லி பயந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால பில்லிங் செக்ஷனுக்கு போறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா பாஸ் சொல்லிட்டார்ல, வேற வழி இல்லைன்றதுனால தயங்கி போய் பில்லிங் செக்ஷன்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு டிஸ்டர்பாவே இருக்கு. அதனால வேலையும் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி 3 நாளைக்கு முன்னாடி வாங்கின பொருள் சரியில்லைன்னு சொல்லி ரீஃபண்ட் கேட்டு வந்திருக்கா. இவங்களும் 3 நாளைக்கு முன்னாடி வாங்கின பில்ல சிஸ்டம்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த லேடி கியாங்க ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா, பொருள் எதுவுமே சரியில்லை, எனக்கு ரீஃபண்ட் பண்ணுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதனால பாஸ் வேற வழி இல்லாம அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துறாரு. அந்த லேடியும் காருக்கு வராங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய கண்ணாடி மேல சிகரெட் துண்டு இருக்கு. பக்கத்துல ஹீரோ நின்னுட்டு தான் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே, டேய் உனக்கு என்ன தைரியம் என் காரு கண்ணாடி மேல சிகரெட்டை போட்டு வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ஹீரோ சும்மா இருப்பானா? இப்ப அந்த சிகரெட்டை நாங்க போடலன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற, மன்னிப்பு கேட்ட போறியா என்ன? நான் தான் அதை அங்க போட்டேன்றதுக்கான ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி நெக்லா பேசுறான். அந்த லேடியும் தொபாரி என் கார்ல இருக்கிற டேஷ் கேமராவை செக் பண்ணாலே நீ மாட்டிப்ப, நீ என்ன ஆக போற பாருன்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ண பாக்குறான். ஹீரோ உடனே தாராளமா பண்ணிக்க, அதோ அங்க இருக்கிற பொருளுங்களை சிலது எடுத்துன்னு போயிட்டு ரீஃபண்ட் வாங்கினல அந்த விஷயமும் டேஷ் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், தாராளமா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னதும் அந்த லேடி கல்லு விட்டுது. இவன் எப்படா கண்டுபிடிச்சான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு போனா போது பழிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ விடுற மாதிரியே இல்ல. எனக்கு எதுக்கு நீ மன்னிப்பு கொடுக்கணும், தாராளமா போலீஸ்க்கு கால் பண்ணலாம், இரு என்கிட்ட கூட நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கியாங் உள்ள இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த டைம்ல கியாங் அவங்களுடைய பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த லேடிக்கு ரீஃபண்டுக்காக லேட் பண்ணாங்கல்ல, அதனாலதான் பாஸ் திட்டிட்டு இருக்காரு. இவங்களுமே இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது பாஸ், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியே நைட்டு ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது கியாங் அங்க சிகரெட் பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா அவங்க கிட்ட லைட்டர் இல்ல. அதனால ஹீரோ தான் லைட்டர் கொடுக்குறான். அப்ப கியாங் ஹீரோ கிட்ட, நீ அந்த ஃபிஷ் செக்ஷன்ல தானே வேலை செய்யற, ஆமா நீ எப்படி உன்னை பத்தி யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கிற, கிட்டத்தட்ட நீயும் என்ன மாதிரி தான் இருக்க, உன்னுடைய கடந்த காலத்தை பத்தி யாருன்னா பேசுனா அப்படியே பேச்ச மாத்திடுற, அடுத்தவங்க கிட்ட இருந்து நிறைய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ற, நானும் அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னை பத்தி எல்லாருமே புரணி பேசிட்டே தான் இருக்காங்க. எனக்கு பெரிய பெரிய கனவுங்க இருந்துச்சு, அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ஆனா நார்மலா ஒரு ஆர்டினரியான லைஃப் வாழ்றது தான் நல்லது போலன்னு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கியாங் அவங்க அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய மொபைல்ல அந்த லீக்டு வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல யாராச்சும் இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்ற மாதிரி கேட்டா இவங்க அந்த பொண்ணு செத்துட்டாங்கன்னு சொல்லி தான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த கமெண்ட்ஸ்ங்கள்ல போய் பார்த்தா இவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்கல்ல, அது வரைக்கும் அந்த கமெண்ட்ஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு கியாங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரூமை பார்த்ததுமே கியாங்கோடைய அம்மா, என்ன இப்படி வச்சிட்டு இருக்க, ரூமை நல்லா கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்க மாட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கியாங் அவங்க அம்மா எடுத்துட்டு வந்த பொருளுங்களை எல்லாம் பார்க்க அதுல அவங்களுடைய பழைய ஐடி இருக்கு. இதை பார்த்ததுமே, இதை தான் நான் அழிச்சிட்டேன்ல, இது எப்படிமா இங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. அவங்க அம்மாவும், நீ ஐடி காணாம போயிடுச்சுன்னு சொல்லி வேற ஒரு ஐடிக்கு அப்ளை பண்ணிருந்தல, அந்த ஐடி தான்மா இது, கபோர்ட்ல இருந்துச்சு, அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இவங்களும் அவங்களுடைய பழைய ஐடி புது ஐடி ரெண்டையுமே வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பார்க்க தான் காட்டுறாங்க. பார்க் ஜாங்கோடைய வீட்டுக்கு வராரு. வந்ததும் ரெக்ஸ பார்த்ததும் செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. ஏய் இந்த நாய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, இது அந்த பொண்ணுடைய நாய் தானே, இதை நீ கூட வச்சுட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஜாங்கும் வேற என்ன பண்றது, இதை எங்க துரத்தி விடுறதுன்னு தெரியல, இங்க இருந்தா வச்சும் ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன்ல ஹெல்ப்பா இருக்குதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்க்கு, நீ எதுக்கு யாருடைய காலையும் அட்டன் பண்ண மாட்டற, யாங் உனக்கு அவ்வளவு கால் பண்ணிருக்கான், நீ அவனை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால
நான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. யாங்கும் உள்ள வந்து ஜாங் கிட்ட, சார் சியோவுடைய அப்பா கேஸ்ல அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டதுனாலதான் என்ன ஜஸ்ட் ஒரு வார்னிங்கோட விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராபினுடைய விஷயத்துல நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதை என்கிட்ட சொல்லியிருக்கணும் சார். நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த டேங்கையும் ராபினையும் ஒன்னாவே பிடிச்சிருக்கலாம். நீங்க சஸ்பெண்ட் ஆயிருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாங் ஜாங் கிட்ட, நான் வேற ஒரு கேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன் சார். அதுலதான் டேங்க் எங்க இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவன் இப்போ பூசன்ல தான் சார் இருக்கான். அவன் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல ஒரு கேங் லீடர் இறந்து போயிருக்கான். அதனால 2 குரூப்புக்குள்ள சண்டை வந்து எக்கச்சக்கமான பேர் செத்துருக்கானுங்க. செத்தவன் எல்லாமே கெட்டவனுங்க தான். இதனாலேயே கண்டிப்பா டேங்க் அங்கதான் இருக்கணும்ன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யாங் ஜாங் 2 பேருமா சேர்ந்து ஹீரோவுடைய ஃபேமிலியை போய் மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஹீரோ மிஸ் ஆனதா சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு சார் அவன் மிஸ் ஆயிட்டான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க? அவன் எங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான். அவனுடைய விருப்பத்தோட தான் கிளம்பி போயிருக்கான். அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு மிஸ் ஆயிட்டான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. யாங்குமே, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறோம், நீங்க மிஸ் ஆயிட்டான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு. ஹீரோவுடைய அக்காக்கு டவுட் வந்துருது. அதனால அவங்க, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கல, எங்க கிட்ட முதல்ல உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க ஜாங்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. டேங்க் தான் கொலைகாரன்னு இவங்க நம்புறாங்கல்ல, அந்த விஷயத்த சொல்லிட்டு டேங்க் இப்போ பூசன்ல இருக்கானே அதுக்கான ஒரு சிசிடிவி போட்டோவை காட்டியிருப்பார்ல யாங்கு, அந்த போட்டோவுமே இவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஆனா ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு அவன் கொலைகாரனா இருப்பான்றத நம்புறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே நேரம் கியாங் அவங்க அம்மா கூட ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்த ஒரு ஆளு கியாங்க பாத்துக்கிட்டே இருக்கான். இவங்களும் அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த ஆள் பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல கியாங் கடுப்பாயி நேரா அவங்க கிட்ட போயிட்டு, எதுக்குடா இப்ப முறைச்சு பாத்துட்டு இருக்கன்னு கேட்க, அவனும் நீங்க தானே அப்படின்னு கேட்கறதுக்கு வரான். கியாங் உடனே, ஆமா நான் தான்டா, அந்த வீடியோல இருந்தது நான் தான், அதுக்கு என்னடா இப்ப, அதுக்கு நான் அப்படி பாத்துட்டு இருப்பேன்னு சொல்லி கத்துறாங்க. அவனும், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க காங்சாங் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க தானேன்னு கேட்கறான். அப்பதான் தெரியுது இவங்க படிச்ச அதே ஸ்கூல்ல இவனும் படிச்சிருக்கான் போல. இவனுடைய பேரு மின்னு. இவன் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் கியாங் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கியாங் அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அவனும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமா உன்னுடைய ஃபேஸ்ல ஒரு மச்சம் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மின்னு கியாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். அவங்களும், இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்றாங்க. அவன் உடனே, சரி இதுக்கப்புறம் நம்ம டச்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன், உன்னுடைய நம்பர் கூடன்னு கேட்கறான். ஆனா இவங்க, இல்ல மன்னிச்சிரு, என்னோட கடந்த காலத்துல இருந்தவங்க கூட நான் டச்ல இருக்க விரும்பல, ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் அந்த மாதிரி, உனக்கும் அது நல்லாவே தெரியும்ல, அதனால நான் தனியா இருக்கிறத தான் விரும்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவுடைய அக்காவையும் அம்மாவையும் காட்ட, அவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியே ஹீரோ காணாம போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை யூஸ் பண்ணி ஜாங்கு யாங்கு 2 பேருமே பூசனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ப்ரொஃபசர் கேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர்களை மீட் பண்ணி, இந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது காணாம போன இந்த டேங்கு தான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸ் லீடுமே இல்லாம இவன் தான் கொலைகாரன்னு சொன்னா யார் தான் நம்புவாங்க? அதனால இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாங்கும், சரி நாங்க இங்க அபிஷியலா வந்திருக்கோம், அதனால உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவங்க நிறைய கேஸுங்கள்ல பிஸியா இருக்கிறதால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜாங்கும், சரி நீங்க எங்களுக்கு ரொம்பலாம் இறங்கி ஹெல்ப் பண்ண தேவையில்ல, அட்லீஸ்ட் நேச்சுரலா சாகாம அன்நேச்சுரலா செத்தவங்களுடைய லிஸ்டையாச்சும் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப அப்படியே ஹீரோவை காட்ட, ஹீரோ ஒரு வக்கீலை கொலை பண்ணான்ல, அந்த வக்கீல் ஹீரோ கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கு. ஹீரோ அவனை அடிக்கிறதுக்கு போக அந்த வக்கீல் ஈஸியா அவனுடைய அடியில இருந்து மிஸ் ஆயிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்கன்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ கொலை பண்ண ஆளுங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கடைசியில அது ஹீரோவுடைய கனவு தான். தூக்கத்துல இருந்து எழுந்து வெளியே கிளம்புறான். அப்ப லிப்டுக்குள்ள ஏற போக உள்ள ஒரு பையன் இருக்கான். இந்த ஹெட்செட்டை போட்டுட்டு இருக்கான்ல, இந்த பையன் பக்கத்துல போனதுமே ஹீரோக்கு கழுத்துல சிலிர்க்க ஆரம்பிக்குது. அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். ஆனா என்னன்னே தெரியல. ஹீரோ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதே நேரம் கியாங் வேலையில இருக்க அவங்களுடைய ஸ்கூல் மேட் அந்த மின்னு தான் கால் பண்றான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க இருந்து என்னோட நம்பர் உனக்கு கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அவனும் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து வாங்கினதா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லி இவனுடைய பிரைவேட் வீடியோவும் ஏதோ லீக் ஆயிருக்கிறதா சொல்றான். கேங்கும் நேர்ல போய் மீட் பண்ணி கேள்வியா, என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவன் ஏதோ ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு மூலியமா இவங்களுடைய நம்பரை வாங்கினதா சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்படி வீடியோ லீக் ஆனதுனால அவனுடைய ஃபேமிலி கிட்டயும் எதுவும் சொல்லி பேச முடியாது. அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுமே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, நீயுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து தானே வந்திருக்க, அதனாலதான் உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சு உனக்கு கால் பண்ணன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கியாங்கோ இந்த மாதிரி நடந்துச்சுல்ல, அந்த விஷயத்துல உன்னுடைய தப்பு எதுவும் கிடையாது, நீ இப்ப பண்ணிருக்கிறது தான் சரியான விஷயம்னு சொல்லி சென்டிமெண்டா பேசுறான். கியாங்கோ ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மின்னு வாஷ்ரூம்ல போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு இருக்கான். அப்ப கண்ணாடியை பார்த்து எதையோ சாதிச்சா மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இவனை விட்டு போல, இப்படி ஒரு விஷயமும் அவனுக்கு நடக்கல. கியாங் கூட தங்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு
ஒரு பிளானை போட்டிருக்கான். ஆனா இந்த விஷயம் இப்போதைக்கு கியாங்க்கு தெரியாது. ரெண்டு பேரும் நைட்டு தூங்குறாங்க. கியாங் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. மின்னு கீழே தான் படுத்துட்டு இருக்கான். ஆனா கீழே படுத்துட்டு இருக்கிறது ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கியாங் கிட்ட இருந்து ஒரு சிம்பத்தியை வாங்குறதுக்காக தான். அதுக்கு ஏத்த மாதிரி கியாங்கோ உனக்கு கீழே படுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்தா மேல வந்து படுத்துக்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் மின்ன காட்டுறாங்க. சிரிச்ச மேனிக்கு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இவன் சோல்ல அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு இவன் இப்படி சிரிச்ச மேனிக்கு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கா, ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்திருக்கான்னு கேட்க ஒன்னும் இல்ல, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சரி 2 நாள் கழிச்சு தானே கிளம்ப போறேன்னு கேக்குறாங்க. ஏதோ வேலை விஷயமா போறதா சொல்லி இருந்திருப்பான் போல, அதனாலதான் இப்படி கேக்குறாங்க. ஆனா இவன் இல்ல நாளைக்கே கிளம்பி ஆகணும், பாஸ் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி என்ன வர சொல்லியிருக்காருன்னு பொய் சொல்றான். இப்படி பொய் சொல்லிட்டு பூசனுக்கு கியாங்க பாக்குறதுக்கு தான் போறான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுமே அதை நம்பிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில கியாங் வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். அந்த டைம் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஹீரோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போய்கிட்டு இருக்கான். கியாங்கும் சூப்பர் மார்க்கெட் உள்ள இருந்து வெளியே வராங்க. இவனும் கியாங் கியாங்னு கத்திட்டு ஓடுறான். அவங்க இவனை பார்த்ததும் நீ சோல்ல இருப்பன்னு தானே நினைச்சேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறான். ஹீரோ இப்பதானே இவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்டான். இப்ப கியாங் கூட போய்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கடைக்குள்ள போயிட்டு கண்ணாடியெல்லாம் வாட்டர் ஸ்ப்ரே வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய கையில வாட்டர் ஸ்ப்ரேக்கு பதிலா கத்தி இருக்கா மாதிரி தோணுது. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அந்த கத்தியை வச்சு இவனை குத்த வரா மாதிரி இருக்கு. பயந்து போய் வாட்டர் ஸ்ப்ரேவை கீழே போட்டுறான். இப்ப அப்படியே கியாங்க காட்ட கியாங் மின்னு கூட தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டையே லவ் பண்ணுவேன்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்ல, நீ சோலுக்கு போகும்போது நானும் உன் கூடவே சேர்ந்து வந்துட்டுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மின்னுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மெசேஜை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனை வச்சிடறான். கியாங்க்கு ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லி டவுட் வந்துருது. அதனால போயிட்டு அவனுடைய மொபைலை எடுத்து பாக்குறாங்க. அதுல அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட பண்ண சாட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போகுதுல, அதுக்காக ஒரு வெட்டிங் இன்விடேஷன் மாதிரியான வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவுமே பாத்துறாங்க. மின்னும் வேகமா வந்து போனை புடிங்கிடுறான். அவங்களும் நீ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தானே சொன்ன, என்ன இதெல்லாம்னு கேக்குறாங்க. அவனும் நான் பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கியாங்க்கு அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன எல்லாமே பொய்யான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது இவன் கியாங்க வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுருப்பான்ல. அப்ப கியாங் அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லைட் ஆன் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அங்க போயிட்டு குப்பையில இருக்கிற டெலிவரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்திருப்பான். அது மூலியமா அவனுக்கு கியாங்கோடைய அட்ரஸ், போன் நம்பர்னு எல்லாமே கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கியாங்கோடைய லீக்டு வீடியோவையுமே பார்த்திருக்கான். இவங்க கூட ஒரு நாளாச்சும் இருந்துடணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய விஷயத்தையே பண்ணிருக்கான். இப்ப பிரசன்ட்ல கியாங் நீ எல்லாம் மனுஷனா, என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கலன்னு சொல்லி பயங்கரமா அவன் கூட சண்டை போடுறாங்க. அவனுமே கியாங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஒரு கட்டத்துல தொண்டையை பூச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த டைம்ல கியாங் இவன் கூட சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நல்லா மாற போகுதுன்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமா மாற போகுது, நல்லபடியா வாழ்க்கை போகுதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை இப்படி முடியும்னு சுத்தமா எதிர்பார்க்கல. முன்ன அவங்களுடைய கழுத்தை நெரிச்சதுல அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஜாங்கும் யாங்கும் ஒரு நியூஸ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல கியாங்கோடைய வீட்டுல தீ விபத்து நடந்து கியாங் இறந்துட்டதா தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வேலையை மின்னு தான் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு கடையில இருக்கிற சில பேர் இந்த நியூஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி அந்த பொண்ணு ஃபயர் ஆக்சிடென்ட்ல சாகாம அந்த பொண்ணை யாருன்னா கொலை பண்ணிருந்தா என்ன ஆகுறது, ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு நேத்து யாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்த ஒரு ஆளும் இந்த மாதிரிலாம் பொருளைய கிளப்பி விட்டுட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு உறுதியா தெரியலன்னா அமைதியா இருங்க, பொய்ய சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கடவுள்ல இருந்து ஒரு ஆள் சிரிச்சிட்டு வராரு. யாரான்னு பார்த்தா அந்த மொட்டை தலையன் கான் தான். இப்ப அப்படியே ஜாங்க காட்ட ஜாங் பூசன் போலீஸோட ஆபீஸ்க்கு தான் போறாரு. அங்க போயிட்டு கியாங்கோடைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. அதுல அன்னைக்கு நைட் அவங்க குடிச்சிருந்ததால ஸ்டவ் சரியா ஆஃப் பண்ணாம விட்டுருக்காங்களாம். அதனாலதான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மொபைலை செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவர்க்கர்ஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. மத்தபடி வேற எதுவும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஜாங்குக்கு இது எதிலுமே நம்பிக்கை இல்ல, இது கண்டிப்பா ஆக்சிடென்டா இருக்காது, கொலையா தான் இருக்கும், நம்ம முதல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா பூசனுடைய போலீஸ் அவ்வளவு சீக்கிரம்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல ஹீரோவை காட்ட அவங்க கூட வேலை செய்யற ஒரு ஆள் கியாங் இறந்து போனாங்கல்ல, அந்த கேஸ பத்தின ஆர்டிக்கலை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டி இந்த பொண்ணு உனக்கு தெரியும்ல, இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாம்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல கான் இவனை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறத நோட் பண்றான். இவனுக்கு ஐயோ வந்துட்டானுங்க போலியே நம்மள பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி பயங்கர பதட்டம் ஆயிடுது. அதனால வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். கானும் இவனை ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கான். ஹீரோ கானுடைய கண்ணுல மாட்டாம சூப்பர் மார்க்கெட்ல ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே போலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கியாங்கோடைய கேஸை
விசாரிக்கிறதுக்காக ஜாங் வந்துடுறாரு. ஜாங் அங்க பார்த்ததுமே ஹீரோ பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனா இவன் இப்படி ஒளியறத ஜாங் நோட் பண்ணிடுறாரு. உடனே அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஒரு வழியா ஜாங்கோடைய கண்ணுல மாட்டாம குடோனுக்குள்ள ஓடி வந்துடுறான். அப்ப அங்க இருந்த கானு ஹீரோவுடைய காலை தடுக்கி விட்டு, ஏய் நீ தானே டேங்க், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கு காரணம் நீ தானேன்னு கேட்டுக்கிட்டு ஹீரோவை நோக்கி வரான். இவன் இப்படி பக்கத்துல வர வர ஹீரோவுடைய கழுத்துல சிலிர்க்க ஆரம்பிக்குது. அப்பதான் தெரியுது இந்த கானுமே எக்கச்சக்கமான கொலைகளை பண்ணிருக்கான். இவன் ஒரு கொலைகாரன்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவனும் சரி ஏந்திரி, நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நம்ம 2 பேரும் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க யாரோ வர சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா வந்திருக்கிறது ஜாங்கு தான். ஆனா அவர் அங்க வர்றதுக்குள்ளேயே ஹீரோ கானு 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதே நேரம் பூசன்ல இருக்கிற போலீஸும் யாங்கும் சிசிடிவி ஃபுட்டேஜுக்காக தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜுக்கான டிரைவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாம். அங்க வந்த ஜாங்கும் வேலை செய்யற ஆள் கிட்ட ஹீரோவுடைய போட்டோவை காட்டி இவனை தெரியுமான்னு கேட்க அவரும் தெரியும், இவன் இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஜாங்கும் அவனுடைய அட்ரஸை கேட்க அவரும் தர்றதா சொல்றாரு. நாம இவனுடைய இடத்துக்கு போனா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜாங் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பூசன் போலீஸ், யார் யா நீ, எங்க ஊர்ல வந்து இப்படி பேசிட்டு இருக்க, இது எங்களுடைய கேஸ், அது மட்டும் இல்லாம நீ சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ் ஆபீசர், நீ சொல்றதெல்லாம் வச்சுட்டு எங்களால பண்ணிட்டு இருக்க முடியாது புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் நல்லவர் போல, அவரு தான் சரி நம்ம அங்க போயிட்டு விசாரிச்சு தான் பார்ப்போம், நம்ம எல்லாருமே போலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கானை காட்ட, கான் தான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜோட டிரைவை திருடிட்டு வந்த ஆளு. எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் போட்டு பாக்குறாரு. அதுல மின்னு ஒரு நாள் கியாங்க பாக்குறதுக்காக வந்திருப்பானே, அதை பார்த்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே ஜாங்க தான் காட்டுறாங்க. அந்த நல்ல போலீஸ் இருந்தார்ல, ஜாங் சொன்னதை கூட கேட்டு அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணாரு. அவருடைய பேரு குவாக்ஸ். அவருடைய டீமோட சரி அந்த இடத்துக்கு போய் தான் பாப்போம்னு சொல்லி பேசிக்கிட்டே கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப ஜாங் யாங் கிட்ட, நீ அந்த குவாக்ஸோட இன்டர்வியூ எல்லாம் கொஞ்சம் பார்த்து வை. அப்ப டேங்க நான் பாத்துக்கிறேன், நீ அவங்க கூடவே இரு, அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற எல்லாத்தையும் எனக்கு அப்பப்ப சொல்லிட்டே இருன்னு சொல்லிட்டு அவரு வேற எங்கேயோ கிளம்பி போறாரு போல. இப்ப அப்படியே மின்ன காட்ட, மின்னு டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கான். இவனுக்கு HIV மாதிரி ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா இந்த மாதிரி வியாதி வரும் போல. இப்ப அந்த டாக்டர் இவங்க கிட்ட சொன்னதும் பயங்கரமா உடஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை தயங்கி சொல்றான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வேற யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்கு, அவங்க மூலியமா தான் இவனுக்கு அந்த வியாதி வந்திருக்கு. இந்த விஷயத்தை அழுதுகிட்டே சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பம்பிக்கிட்டு பேசிட்டு இருந்த மின்னு இதை கேட்டதுமே வெய்டி போன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா கான் அங்கதான் இருக்காரு. அவருடைய ஐடியா அவன் கிட்ட காட்டிட்டு அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கியாங்க உனக்கு தெரியுமா, கியாங் கூட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கியா, கியாங் கூட நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ அவளை கொலை பண்ணல அப்படிதானு கேக்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். கானு கடுப்பாயி, இதோ பாரு இதுக்கு மேல எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது புரியுதா, இப்படியே பொய் சொல்லிட்டு இருந்தேன்னா விஷயம் வேற மாதிரி ஆயிடும், அதனால உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. அவனும் அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா கொலை பண்ண விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டான். கடைசி வரைக்கும் நான் அவளை கொலை பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். கானுக்கு இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்ற விஷயம் நல்லாவே தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயி, என்ன இன்னமும் முட்டாளாக்க நினைச்சிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு அவருடைய பேகை எடுத்து டேபிள் மேல வச்சு அது உள்ள இருந்து டேப் எடுக்கிறாரு. முன்ன அதை பார்த்ததும், ஆமா உங்க கிட்ட வாரண்ட் இருக்கா, சரி நான் என்னுடைய லாயர் கிட்ட பேசிக்கிட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கான் எழுந்து வந்து அவனுடைய வாயை பிடிச்சி, ஏண்டா பரதேசி நாய, லாயர் கிட்ட பேசணுமா அவனுக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு குட்டி வேன் எடுத்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அப்ப ராபினுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, ராபினும் கவலைப்படாத நீ மாட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல ராபின, ஆனா நான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் பூசன்ல இருக்கிறது தான் சரின்னு நீ சொன்ன, ஆனா விஷயமே இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ராபினும் கவலைப்படாத, இங்க பாரு உனக்கு அந்த மாதிரி சிலுக்கிறது தான் உங்ககிட்ட இருக்கிற பவரே, இன்னொரு தடவை உனக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா, எனக்கு இதுக்கப்புறம் கால் பண்ணாத, கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால மொபைல் ஆஃப் பண்று, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ண முடியுதோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கானு மின்னுடைய கைய காலை எல்லாத்துக்கும் டேப்பை சுத்தி வச்சுட்டு அவனுடைய முகரையெல்லாம் உடைச்சு வச்சிருக்காரு. மின்னுமே அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதுறதா ஒத்துக்கிறான். அப்படி எழுதி கொடுத்துட்டா என்ன உயிரோட விட்டுறணும்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கான் போல. கானுமே அதுக்காக தான் ஒரு பேப்பரை தேடிட்டு இருக்காரு. பேப்பரை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மின்னு கிட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் தேடிட்டு இருக்க ஒரு பரதேசி இருக்கான், அவன் சுத்தி எல்லாம் வச்சு தலையில அடிச்சு கொலை பண்ற ஆள் தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு அவன் இப்போ உன்னை தேடிதான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் ஹீரோ ஏதோ ஒரு சர்வீஸ் ஏரியாக்கா போய்கிட்டு இருக்கான். மின்னும் கியாங் அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி லெட்டர்ல எழுதி கொடுத்துறான். அவன் எழுதி கொடுத்த அடுத்த நிமிஷமே கான் அவனை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு எந்த ஒரு தடயமும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இடம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் ஜாங்கோ இன்னொரு போலீஸ் ஆபீசரும் ஹீரோவுடைய இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யாங்கோ இன்னொரு போலீஸ் ஆபீசரும் மின்னோடைய வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க மின்னோடைய வீட்டுக்கு போகும்போது கான் அவங்கள கிராஸ் பண்ணி தான் போறாரு. ஆனா யாங்கோ இன்னொரு போலீஸ் ஆபீசரும் அவரை தாண்டி போயிட்டு மின்னோடைய வீட்டுக்கு கதவை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப
அப்ப வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. யாங்கும் கதவுல காதை வச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா கான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்ப்ரேன்னு வெடிக்கிற பொருள் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதுல இருந்து தான் இப்ப சத்தம் வந்துட்டு இருக்கு. யாங்கும் கதவுல காதை வச்சு கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜாங் ஹீரோவோட இடத்துக்கு போனாங்கல்ல, அங்க போய் பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. அதனால கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இடமே புகை மூட்டமா ஏதோ பவுடர் கொட்டின மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் கான் செட் பண்ணிட்டு போன எல்லா பொருளும் வெடிக்குது. இந்த விபத்துல யாங்குக்கு பயங்கரமா அடிபட்டது. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.